படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஜிடி நாயுடுவை பற்றி தெரியும், பட் ஆனால் ஜிடி நாயுடுவை பற்றி இவ்வளோ தெரியாது. தேங்க்ஸ் டு மேடி. அவர் வந்துட்டு ஜிடி நாயுடு நான் இந்த டெக்ஸ்ட் புக்கிலலாம் நான் படிச்சிருக்கேன், பட் ஆனால் அவர் வந்துட்டு இண்டிவிஜுவலாக பிளேட்ஸு, எலக்ட்ரிக் மோட்டாரு, அதுக்கப்புறம் ஜெர்மன் வரைக்கும் போயிட்டு அவர் கொலாபரேட் பண்ணியிருக்காருன்றது வந்துட்டு எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்துட்டு இந்த படம் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்துட்டு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அந்த கதையை பார்க்கும்போது வந்துட்டு அந்த ரியல் ஜிடி நாயுடுவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது. அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடைசியில் அவரோட அடிப்படை தேவையான அவரை சொத்தை காப்பாற்றுறதுக்கே அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்ற இந்தியன்ஸ் அவருக்கு அந்த டைமில் அந்த இந்தியன் சப்போர்ட் பண்ணியிருந்துக்கலாமா அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போ ஒரு ஜென்சியாக எனக்கு இந்த டாப்பிக்கை உள்ளே எடுத்துகிட்டு வந்து மேடிக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு பேச வச்சதுக்கு. படம் வந்துட்டு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஸ்லோவாலாம் இல்லை, அடுத்தடுத்து கதை மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எல்லாரும் பார்க்கலாம். இது டாக்குமெண்ட்ரி மாதிரி பொறுமையாக போகும். அந்த மாதிரி நீங்கள் ஆடியன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே புரியும். கதை அடுத்தடுத்து நவரும். உங்களுக்கு வந்துட்டு படம் ஸ்லோவாக போகுற மாதிரி இருக்காது. மாதன் சார் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ராக்கெட்ரி பண்ணியிருந்தாரு, நம்பி நாராயணன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் வந்துட்டு மேடி தெரில, இதுலேயும் வந்துட்டு மேடி தெரில. அவர் வந்துட்டு கீப் ஆன் டூயிங் அது ஒரு ரியல் டைம் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ மேடி. அவரோட கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா சூஸ் பண்ணி பிக்கியாக எடுக்கிறாரு. அவரோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்மளுக்கு அந்த டைமில் மேடி தெரியல, ஜிடி நாயுடுவா தான் இருக்குது. அதில் எதுலேயுமே அதான் சரி, நான் இது எதுலேயுமே வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு மேடியே ஒரு மாதிரி தெரியல. அவர் வந்துட்டு ஜிடி நாயுடு வந்துட்டு ஸோ இப்படி இருந்திருப்பார் போல, அப்படி இருந்திருப்பார் போல. ஸோ நம்ம அந்த கெட்டப்லாம் வச்சு நம்மளை ஒரு இமேஜினேஷன் நம்மளை அதை யோசிக்க வைக்குது. ஸோ ஒரு ஜென்சியை இந்த மாதிரி யோசிக்க வச்சதுக்கு தேங்க்ஸ் டு மேடி அகைன். ஜிடி நாயுடு கண்டுபிடிப்பா அவர் வந்துட்டு நம்ம ஊர் டாவின்சி எடிசன் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவருக்கு இன்னும் சப்போர்ட்க்கு இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அது லைட்டாக கஷ்டமாக இருக்குது. இந்தியன்ஸ் அப்போ இருந்த இந்தியன் கவர்மெண்ட்டு அவங்களாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைக்காம போனது வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. விருது கிடைக்குதோ கிடைக்கலையோ, இது ஆக்சுவலி ஒரு விருது இதுவான படம் தான். ஆக்சுவலி இது ஒரு அவார்ட் வின்னிங்கான படம் தான். அப்படி அதுக்கு அவார்ட் கொடுக்கலன்னா அந்த அவார்டு தான் இது இல்லாமல் இருக்கும். இது வந்துட்டு படம் வந்துட்டு இதுவான படம் தான். இது ஆக்சுவலி ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு சேர வேண்டிய ஒரு படம் தான், முக்கியமான படம் தான். சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு சூப்பராக எடுத்திருந்தாங்க. இதை ஒரு சாப்டராக இப்போ சிலபஸில் கொஞ்சம் சீக்கிரம் போட்டிருந்தா நானும் படிச்சிருப்பேன். சரி, இது ஒரு சாக்கா வச்சு படம் பார்த்துட்டே இருந்திருக்கலாம்ப்பா, சிலபஸ் ரிலேட்டடு அப்படி இப்படின்னு ஓபி அடிச்சிருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து என்னடா நடக்கும்ன்ற மாதிரி யோசிக்க வச்சு சூப்பராக வேற மாதிரிண்ணா. படத்தை தாண்டி அவர் ஆக்டிங்கே படத்தை சூப்பராக நல்லா இதாங்க ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. என்னடா இவரை போய் படம் எந்த படத்துலையுமே பெருசாக எடுக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. அதுவும் கடைசியிலலாம் அப்படியே கடைசியில் ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க. ஆக்சுவல் ஜிடி நாயுடுவோட ஃபோட்டோஸ்லாம், மேக்கப்பு எல்லாமே அப்படியே போட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுவும் அந்த டிவோர்ஸ் டைமில் வந்துட்டு பத்திரத்தை மாற்றி வைக்கிற சீன்லாம் வந்துட்டு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்னா சூப்பராக இருந்துச்சு. படம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எல்லாருமே. அது இல்லாமல் தேட்டரில் பின்னாடி வேற கமெண்ட்ஸ் எல்லாம் இது கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. காமெடி சீன்ஸுக்கு தான் பண்ணாங்க, சூப்பராக ஃபன்னாக போச்சு. நேஷனல் நானாக இருந்தால் நேஷனல் அவார்டே கொடுப்பேன். சூப்பராக நினச்சிருந்தாரு படம். இந்த கதை, சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் தாண்டி அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு படத்தில். டிஜிஎன் மூவி வந்து எப்போவுமே மேடியை வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பயோபிக்லாம் பண்ணி. பட் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் போயிட்டு அவரோட மேனரிசம் இதெல்லாம் எடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பயஸ் தான் இல்லாமல் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் அந்த பர்சனாலிட்டியோட லைக் கேஸ்ட் இது ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பர்சனாலிட்டி பண்ண விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சது அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மியூசியம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து அந்த தியேட்டரில் ஒரு பயோபிக்காக பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஓவராலாக அந்த மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. மாதவனோட ஆக்டிங் சான்ஸே இல்லை. அதை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி சத்யராஜ் கேரக்டரும் கருணாகரன் கேரக்டரும் அதில் இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரக்டர் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேவையான மியூசிக் எதுவுமே ஓவர் ஹைப் பண்ணாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியும் இருந்தது செகண்ட் ஹாஃப். பட் ஓவராலாக மூவி பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவி. அது ஆக்சுவலி சூட் ஆச்சு. துஷாராக்கு அவ்வளோ சூட் ஆன மாதிரி எனக்கு தோணல. பட் மேடிக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாகவே ஜிடி நாயுடு வந்து அந்த மாதிரி இல்லை அந்த கேரக்டர். பட் மேடி வந்து அந்த ரோலில் இருக்கும்போது ஓகே இப்படி தான் இருப்பார் போல் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துட்றாரு. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
அலைப்பாயுதேலேருந்து மாதவனை ரொம்ப பிடிக்கும். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாதவனோட ஆக்டிங் ஸ்கில்ல எதுவுமே மாறல. செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆமாம், 3 கெட்டப்ல மாறி இருக்காரு ஜிடி நாயுடு. அவர் வந்து மாதவன் சார் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கதை வந்து நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம், காலேஜ் ஸ்கூல்ல இருந்து அதை அப்படியே பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான். ஸ்க்ரீன் பே வேற லெவல்ல இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயராம் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சத்யராஜ் இவர் கூடவே இருப்பாரு. ஒரு சீன்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சப்ஜெக்ட் என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒருத்தர் நாட்டுக்காக மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணும்போது ஒரு டீம் ஆப்போசிட்ல இருந்து அவர் அழிக்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து இவங்க சொத்தை அபகரிக்கணும்னு பண்ணும்போது அதை ஒரு மாதிரி கேம் பிளே பண்ணி ரொம்ப அழகாக அவங்க சொத்தை கைப்பற்றுவாங்க. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற புருஷன் பொண்டாட்டிக்குள்ள டிவோர்ஸ் ஆகிற மாதிரியே துஷாராக்கும் மாதவனுக்கும் டிவோர்ஸ் பண்ணிக்கிற மாதிரியே பிளான்லாம் பண்ணி அதில் ஜீவனாம்சம்னு சொல்லிட்டு ஒரு 98% நான் என் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொத்து எதுவும் இருக்காது. அப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் அதில் கொண்டு வருவாங்கன்னு. இது ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட். கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலாக மேடி சாரும் கிருஷ்ணகுமார் சாரும் டேரக்டர் கிருஷ்ணகுமார் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் மூவியில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து வெஹிக்கிளும் அந்த காலத்தில் செட்டு ஃபேக்ட்ரி ஒரு காயின் வரைக்குமே யோசிச்சு பக்கவாக வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்று சொல்ல போனால் இப்போ வந்து மூவி பார்த்துக்கப்போ தான் எனக்கு ஜிடி நாயுடு சார்ன்ற வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு, அவர் இவ்வளோ பெரிய ஆளுன்றது இவ்வளோ இன்வென்ஷன் பண்ணியிருக்காருன்னு அப்போ தான் தெரியும். நம்ம வந்து ஃபாரின் வேற ஒருத்தர் வந்து ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கட்டும், அவர் பல்பு கண்டுபிடிச்சார், இவர் ஒரு படைப்பை கண்டுபிடிச்சார், இவர் ஒரு படைப்பை கண்டுபிடிச்சார். நம்ம அதையே பெருசாக பேசியிருக்கோம் ஸ்கூல் படிக்கும்போது. ஆனால் நம்ம ஊரில் இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ படைப்பு, ஒரு லிஸ்ட்டு இவ்வளோ படைப்பு கண்டுபிடிச்சிருக்கான்றது எனக்கு இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுது. ஆனால் இவரை பற்றி நம்ம எங்கேயும் படித்ததும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஆட்கள் நிறைய பேர் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம தேடி தான் படம் இருக்கவங்க ரிசர்ச் பண்ணி படம் பண்ணாதான் நம்ம ஊருக்காரங்களுக்கு நம்ம ஊர்லேருந்தே இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்கன்றது தெரிய வரும். ஸோ இப்போ தேட்டரில் அடால்ஃப் ஹிட்லர் வந்தார், அவருக்கெல்லாம் பயங்கரமாக கத்தி விசில் அடித்தாங்க. அடால்ஃப் ஹிட்லர் யாருமே இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம நாயுடு சார் வரும்போது சொட்ட நாயுடு கிட்ட நாயுடு இருந்தால் கலாச்சி கிண்டல் பண்ணிட்டாங்க. இந்த படம் எதுக்காக எடுத்தது, என்ன நோக்கத்துக்காக பண்ணியிருக்காங்கன்றதே அவங்க மாற்றிட்டாங்க. வந்து தேட்டரில் வந்து சொட்ட நாயுடு கிட்ட நாயுடு கத்திட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு படம் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ஆனாலும் இந்த மாதிரி படைப்பை கொடுக்க தான் ஆடியன்ஸோட நாலேஜும் மாறும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இவங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற நெகட்டிவ் ரிவ்யூவால் இந்த மாதிரி படம் பண்ணுறதை வந்து அவங்க நிறுத்திட வேணாம். சீரியஸாக கிருஷ்ணகுமார் சார் ரொம்ப நன்றி இந்த படம் பண்ணுறது. அண்ட் மேடி சார் நம்பி எஃபெக்ட்க்கு அப்புறம் இந்த மாதிரி படம் பண்ணி யாரெல்லாம் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து மறந்துட்டாங்களோ, யாரெல்லாம் தெரியணுமோ, யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படவங்க இருக்காங்கன்னு, ஸோ அவங்க இந்த மாதிரி படம் பண்ணி அவங்களாம் கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பண்ணதில். ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ.